தமிழக அரசியல் அன்றும் இன்றும். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது அவரது அன்னையார் செலவிற்கு மாதம் ரூபாய் 120 கொடுத்து கொண்டு இருந்தார். அது போதவில்லை என்பதற்கு அன்னையார் முருக தனுஷ்கோடியிடம் ஒரு காரணத்தை கூறினார். ஐயா முதல் மந்திரியாக இருப்பதால் என்னை பார்க்க யார் யாரோ வருகிறார்கள், வடநாட்டை சேர்ந்தவர்களும் வருகிறார்கள், அவர்களுக்கு ஒரு சோடா கலர் கொடுக்க முடியாமல் எப்படி அனுப்புவது? ஆகையால் ஐயாவிடம் சொல்லி மாதம் 150 ரூபாய் கிடைக்க ஏற்பாடு செய்தால் நல்லது என்று கேட்டுக்கொண்டார். முருக தனுஷ்கோடி சென்னை வந்ததும் காமராஜரிடம் இதை தெரிவித்தார். ஆனால் அவரோ ரூபாய் 120க்கு மேல் கொடுக்க மறுத்துவிட்டார். யார் யாரோ வருவார்கள், உண்மைதான். அவர்கள் சோடா கலர் கேட்கிறார்களா? அவர்களுக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம். தவிர கையில் கொஞ்சம் ரூபாய் சேர்ந்தால் அம்மா எங்காவது கோயில் குளம் என்று போய்விடுவார்கள். வயதான காலத்தில் வெளியூர் போவது நல்லதல்ல. எனவே இப்பொழுது கொடுத்து வரும் 120 ரூபாயே போதும் என்று சொல்லிவிட்டார். அதேபோல அன்னையார் தமது மகள் நாகம்மாளின் மகன் ஜகவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றும் வீட்டில் கழிப்பறை அமைக்க பக்கத்தில் ஒரு இடம் ரூபாய் 3000க்கு வாங்க வேண்டும் என்றும் முருக தனுஷ்கோடியிடம் கூறினார். ஒரு முதலமைச்சரின் வீட்டில் இந்த வசதி கூட இல்லாவிட்டால் எப்படி? இதில் உள்ள நியாயத்தை உணர்ந்த தனுஷ்கோடி காமராஜரை சந்தித்து கூறினார். உடனே காமராஜர், நீ கக்கூஸ்க்கு இடம் வாங்க வேண்டும் என்று சொல்கிறாய். ஊரில் உள்ளவன் நான் பங்களா வாங்கிவிட்டதாக சொல்வான். சிலர் பத்திரிகையில் கூட எழுதுவார்கள். அதெல்லாம் வேண்டாம், நீ போ என்று கோபமாக பேசி அனுப்பி வைத்தார். ஆனால் ஒரு தடவை போர்வை வேண்டும் என்று அன்னையார் எழுதிய கடிதத்தை பார்த்த காமராஜர் உடனே வாங்கி அனுப்ப ஏற்பாடு செய்தார். அதேபோல் டேபிள் ஃபேன் வேண்டும் என்று கடிதம் மூலம் கேட்டதும் அதையும் வாங்கி அனுப்பினார். அவர் வகித்த முதலமைச்சர் பதவி அவரது வாழ்க்கை நிலையில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை, ஏற்படுத்த அவர் அனுமதிக்கவும் இல்லை. இப்படிப்பட்ட தலைவர்கள் இன்று தமிழக அரசியல் மட்டுமல்ல, உலக அளவிலேயே இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறிதான்.